ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் ஃபோக் டான்ஸ் ஆஃப் ஜம்மு காஷ்மீர் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் ஓரியன்டா என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பிரீஃபா பார்த்தலாம். அதுல ஃபர்ஸ்ட் டான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தம்கால் டான்ஸ். இந்த டான்ஸ் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற வத்தால் ட்ரைப் செலிப்ரேட் பண்ற ஒரு ஃபோக் டான்ஸ் தான் தம்கால். இந்த இமேஜ் வந்து நீங்க ஞாபகத்தை வச்சுக்கலாம் ரைட்டா. அடுத்து இம்பார்ட்டன்ட் டான்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேண்ட் சாசன். ஆக்சுவலி இந்த பேண்ட் அப்படின்னு வந்தாவே எதோட கனெக்ட் பண்ணலாம்னா ஜம்மு காஷ்மீரோட கனெக்ட் பண்ணலாம். இதுக்கப்புறம் பேண்ட் அப்படின்னு ஒன்று வரும், அது வரும்போது நான் சொல்றேன். இப்போ பேண்ட் சாசன் வந்தாவே இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது இது வந்து ஒரு சூத்திங் டான்ஸ் சொல்றாங்க. சூத்திங் மீன்ஸ் என்ன சொல்லுவோம், ரொம்பவே வந்து காமான இருக்குன்னு சொல்றோம். அப்ப காமா இருக்கணும்னா கண்டிப்பா லைட் மியூசிக் கைண்ட் ஆஃப் வந்து ஒரு மாலை நேர மியூசிக் மாதிரி ஒன்று போட்டுட்டு அதுல வந்து டான்ஸ் ஆடுறாங்க இன் ஜம்மு காஷ்மீர். அதுதான் வந்து பேண்ட் ஜாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுல 10 to வந்து 15 டான்ஸ் வந்து ஆடுறதா சொல்றாங்க. இந்த இமேஜ் வந்து ஞாபகத்தை வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டச் நகமா அப்படின்னு இருக்குல்ல. இந்த டான்ஸ் இனிஷியலா வந்து ஹார்வெஸ்ட் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் யங் பாய்ஸ் வந்து செலிப்ரேட் பண்றது. பட் மாடர்ன் டைம்ஸ்ல வந்து நிறைய செரமனி டைம்லயுமே வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷனுமே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பச் நகுமா அப்படின்னு வந்தாவே ரிலேட்டட் டு வந்து ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு நம்ம ஞாபகத்துல ஒன்று ரைட்டா. ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உகி நச்சன். இது மேரேஜ் செரமனி முடிஞ்சனே வந்து செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸ். இது என்ன நடக்கணும், பொண்ணு வந்து என்னன்னா பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போகும்போது அந்த டைம் செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸா வந்து உகி நச்சுன்னு சொல்றாங்க. இந்த இமேஜ் வந்து நீங்க ஞாபகத்தை வச்சுக்கலாம் ரைட்டா. ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா ரூஃப் டான்ஸ். இது ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம் நிறைய டைம் கொஸ்டின்ஸ் இந்த லேட்டா கேட்டிருக்காங்க. இப்போ ரூஃப் டான்ஸ் பார்த்தாவே இது எங்க செலிப்ரேட் பண்றாங்கன்னா ரம்ஜான் அதே மாதிரி வந்து ஈத் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸா வந்து ரூஃப் டான்ஸ் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு நம்ம ஞாபகத்துல வரும். இந்த இமேஜ் நீங்க ஞாபகத்தை வச்சுக்கலாம். ஏன்னா அகைன் அகைன் வந்து இமேஜ் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் நேம் பார்த்தா மட்டும் வந்து என்னன்னா கண்டிப்பா மறந்துடும். இந்த மாதிரி இமேஜ் பாக்குறோம் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி பார்க்கும்போது கண்டிப்பா மறக்கும், ஒரு 2-3 டைம் பார்க்கும்போது டெஃபினட்டா நின்றுக்கிறோம், நம்மளுக்கு வந்து எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரைட்டா. ஸோ புரியும் நினைக்கிறேன். அடுத்து இம்பார்ட்டன்ட் டான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பேண்ட் பதர். ஆக்சுவலா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பேண்ட் மீன்ஸ் வந்தாவே வந்து ரிலேட்டட் டு ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த பேண்ட் பதர் மீன்ஸ் வந்து ஒரு ஃபோக் டான்ஸ் கிடையாது, பட் வந்து என்ன பாப்புலர் வந்து தியேட்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க இன் ஸ்டேட் ஆஃப் காஷ்மீர். அப்ப ஞாபகத்துல வச்சேன், இது ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட், நிறைய எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பேண்ட் பந்தர் ரிலேட்டட் டு ஜம்மு காஷ்மீர். இது வந்து பாப்புலர் வந்து ஒரு தியேட்டர் ஃபார்ம் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து காஷ்மீர் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ரைட்டா. ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கோட்டே டான்ஸ். ஆக்சுவலி இது வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம். இது எதுக்காக செலிப்ரேட் பண்றாங்கன்னா பிரின்சல் ஸ்டேட்ல இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப நாலேஜபிளான மக்கள்னு சொல்லி இந்த ஜம்மு காஷ்மீர் ரீஜனை வந்து என்ன செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸா வந்து கோட்டே டான்ஸ். இந்த அஃபிஷியனாடோ அப்படின்னு இருக்கலாம். ஆக்சுவலி இது என்ன மீன் சொல்லுவாங்கன்னா பர்சன் ஹூ இஸ் வந்து வெரி நாலேஜபிளா இருந்தாங்கன்னா அவங்கள மீன் பண்றதா என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃபிஷியனாடோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன சொல்லலாம், பிரின்சல் ஸ்டேட்ல இருக்க மக்கள் வந்து ரொம்ப நாலேஜபிளான மக்கள், அதை வந்து என்னன்னா செலிப்ரேட் பண்றது, அது ஹைலைட் பண்ற மாதிரி வந்து கொடுக்குற டான்ஸை வந்து கூட்டிட்டேன் இன் ஸ்டேட் ஆஃப் ஜம்மு காஷ்மீர். இந்த இமேஜ் வந்து நீங்க ஞாபகத்தை வச்சுக்கலாம் ரைட்டா. ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் அப்படின்னு பார்த்தோம் கிகா டான்ஸ். ஆக்சுவலி இதுவுமே வந்து நிறைய டைம் எஸ்எஸ்ல போயிட்டு இருக்காங்க. இப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியது கிகா டான்ஸ் வந்து காஷ்மீர் வேலியில இருக்கிற வந்து யங் கேர்ள்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு ஃபோக் டான்ஸா வந்து கிகா டான்ஸ் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு நம்ம ஞாபகத்துல ஒன்று ரைட்டா. இது எல்லாமே ஜஸ்ட் ஒன்லைன்ல தான், கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இமேஜ் வந்து நீங்க ஞாபகத்தை வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஃபீசா. ஸோ இது இம்பார்ட்டன்ட் வந்து என்னன்னா ஒரு வெட்டிங் செரமனி ஆர் டான்ஸ் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து காஷ்மீர் அப்படின்னு சொல்லுவாங்க. நவத்துல வச்சுக்க வேண்டியது இது வந்து ஹோம் வெட்டிங் ஆர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனம் ரிவர்ல வந்து என்னன்னா போட்ல போயிட்டு இருக்கும்போது அப்ப வந்து ஒரு சில டான்ஸ் எல்லாம் வந்து ஆடுவாங்க. அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா கஃபீசா இன் ஸ்டேட் ஆஃப் வந்து காஷ்மீர் அப்படின்னு நம்ம ஞாபகத்துல வந்து ரைட்டா. ஜஸ்ட் வந்து ஒன்லைன் தான், ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட், ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா லடிஷா. ஆக்சுவலி இதுல ரெண்டு வந்து இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஸ்டோரி டெல்லிங் வந்து என்ன இருக்கும், பிளஸ் வந்து என்ன மியூசிக் இருக்கும். மியூசிக் பிளஸ் ஸ்டோரி டெல்லிங் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது பொலிட்டிக்கல் ஆர் சோஷியல் சட்டையரை பத்தி பேசுறாங்கன்னா அதுதான் என்ன சொல்றோம்னா லடிஷா அப்படின்னு சொல்லுவாங்க. ரிலேட்டட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு நம்ம ஞாபகத்துல வந்து அதுதான் இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் ரைட்டா.